8 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள், இது ஒரு 8 சென்டிமீட்டர் எல்லாம் வந்து ஒரு 4 இன்ச்சஸில் கிளாத்தில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 2 பக்கமும் ஓவர்லாக் போட்டுட்டு சென்டரில் வந்து பெரிய ஸ்டிச் வச்சுட்டு நம்ம அப்படியே இழுக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ரஃபுல் வந்துடும். இந்த ரஃபுலை வந்து நம்ம எந்த ஃப்ராக்கில் வேணாலும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பெரிய ஸ்டிச் போட்டிருக்கோம் பாருங்கள் நடுவில். இப்போ இந்த ரஃபுல் ரெடி பண்ணதை இந்த மெயின் பாடிஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்குறாங்க. இதில் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம எப்படி வச்சு அட்டாச் பண்ண பிறகு லுக் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரஃபுல் நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம். நெட்டில் பண்ணால் இன்னும் அழகாக வரும். இது வந்து ஹார்டான கிளாத்துன்றதால கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது மஸ்லின் கிளாத்தில் வந்து அவங்க ப்ராக்டிஸ்க்கு வந்து நம்ம இப்படி தான் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கோம். நம்ம நெட்டு, ஷிஃபானு அந்த மாதிரி கிளாத்லாம் பண்ணும்போது சூப்பராக வந்து அந்த ரஃபுல் வந்து அழகாக தெரியும். இந்த மாதிரி ரஃபுல் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து இதோட மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ இந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஈக்குவல் பண்ணிவிட்டு இதை எடுத்து அதில் அட்டாச் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரஃபுல்ஸ் தேவை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக வந்து இந்த ரஃபுல்ஸை வந்து அப்படியே எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ண மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த பர்ஃபெக்ஷன் வந்து நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து வச்சு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அந்த ரஃபுல் வந்து நீங்கள் எங்கே வச்சு ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து வெளியில் வரக்கூடாது. இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனில் வந்து நம்ம கரெக்டாக வந்து இப்படி வச்சு தைக்கணும். இந்த லைனுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்புறம். ஸோ அந்த மாதிரி தைச்சி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். ஃபைனல் லுக்கு பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஏன்னா நம்ம அந்த டேபிள் மேலேயே அந்த மிஷின் மேலேயே காமிச்சா வந்து நமக்கு மிஷின் வந்து ஒயிட்டாக இருக்கிறதால இதுவும் ஒயிட்டாக இருக்கிறதால க்ளீனாக தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து பாருங்கள், ஆஃப் வந்து இங்கே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணோம். இங்கே வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ ஒரு சைடு தான் வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். சேம் தான் அந்த சைடும் நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் வந்து ரெடி பண்ணுவோம்.